சொல்றதுக்கு எனக்கு விஷயமேவா இல்ல. இந்த வீடு உன் பேர்ல தான் இருக்கு. வீட்ல இருக்கிற எல்லா சொத்து பத்து நிலம் பழம் அத்தனையும் உன் பேர்ல தான் இருக்கு. இருக்கிற எல்லாமே உனக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அம்மா உனக்கு எல்லாத்தையும் தெரியாம ஏமாத்தி உட்காந்து திண்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு வீட்டுல வந்து உட்காரடான்னு ஒரு வார்த்தையை சொல்லி கண்ணை கசக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் அத்தனையும் போட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை விரட்டுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு பாக்கலாம். என்ன நிக்கலிக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? மரத்தடியில இருந்து உட்காந்தாச்சு. சின்னவளுக்கு திங்கக்கிழமை தாண்டி பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க. இன்னைக்கு நாளைக்கு தானே நம்மளுக்கு ரெசிட் கிடைச்சிருக்கு. அதான் செத்த வந்து இப்படி இழப்பாரிட்டு போகுமேன்னு வந்து உட்காந்தேன். சரிக்கா சரிக்கா. பூமாரி ஊருக்கு போனதுல இருந்து வீட்டுல சோறாக்குற வேலை கூட இல்லை. ஒரு வேலைக்கு ஆக்கி 3 வேலைக்கு நானும் வச்சு குடிச்சுக்கிறேன்னா, அதனால ஏன் வீட்லயும் வேலை இல்லைக்கா. சும்மா குர்றான 24 மணி நேரம் மற்ற டிவியை பார்க்கவும் போனை பார்க்கவும் எங்க அதுவே போரில் அடிக்குது. அதை சொல்லு. டிவியை பார்த்தாலும் எம்பிட்டு நேரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. என்னத்தையோ ஒரு நல்ல படம் கிடம் வந்து சூரிய வம்சம் வானத்தை போலைன்னு போட்டா பார்க்கலாம். இப்போ போடுற படங்கள்லாம் பார்க்கவா முடியுது? டங்கு டங்குன்னு ஆடுறதும் குதிக்கிறதும் தலை தாண்டி அம்மா வலிக்குது. நல்லா படம் எடுக்கிறாங்க போ. ஏன் அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்றதுக்கு அக்கால தங்கச்சி நீங்க ஒரு கதை எழுதலாம்ல? உங்களை பார்த்து மக்கள் பொழுதுபோக்குவாங்கல்ல. வாங்கடி, கதை எழுத வேண்டியதான் கதை. நம்ம கதையை ஊரே எழுதலாம் போல் இருக்கு. நம்ம எங்கிட்ட கதை எழுதுறது? கரெக்டா சொன்னீங்க மனசாக்கா. நம்ம கதையே குப்பை கோபுரம் மாதிரி நிறைஞ்சு கிடக்கு. அதை அள்ளி கொட்டுறதுக்கு வழி இல்லையா? நம்ம எங்கிட்ட கதை எழுதுறதா? கேட்டி நடுவலி, நீ தான் நல்லா பேசுறீல. ஊரு உலகமே இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. நீ அப்படி என்னத்தையாவது ஒன்று ஆரம்பிக்க வேண்டியதானே? மக்களுக்கு பொழுது போகும்ல டி, நாங்களும் உன்னைய பாத்துக்கிறோம்ல. அக்கா, சோறாக்க தெரிஞ்சவங்க சோறாக்குறோம் குழம்பு வைக்கிறோம்னு போடுறாங்க. ஆட தெரிஞ்சவங்க ஆடி போடுறாங்க, பாட தெரிஞ்சவங்க பாடி போடுறாங்க. நான் எதுவுமே தெரியாத ரெண்டும் கட்டான். எதை எடுத்து போட்டு நான் பாப்புலர் ஆகுறது? அடையாக்கா, நீ வேற உன்னைய கிண்டல் பண்ணோம்னு நீ என்கிட்ட வர்றியாக்க? கிண்டல் பண்றதுக்காக சொல்லல, நெசமாத்தான் சொல்றேன். என் மக மூத்தவதான் சொன்னா, அம்மா நீ தான் நல்லா சோறாக்குற குழம்பு வைக்கிறீல, நீ இதை அப்படியே வீடியோல பேசு, உன்னை நான் வீடியோவா எடுத்து யூடியூப்ல போட்டு விடுறேன், நீ நல்லா ஃபேமஸ் ஆயிரலாம் அப்படின்னா. எனக்கு பேசவும் தெரியாது, ஒரு கூறுவாரு மண்ணும் தெரியாது. அதான் நீ நல்லா பேசுறியே, நீ வீடியோ பிடிச்சு போடலாம்லன்னு கேக்குறேன். வேற என்ன? ஐயையோ, இந்த வீடியோ போடுறது போட்டோ எடுக்கிறதெல்லாம் கமிட்மெண்ட்டுக்கா. அதுக்குன்னு ஒரு செட்டப் வைக்கணும், வீடியோ எடுக்கணும், பேசணும், பண்ணணும், பறிக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் வாழ்க்கையே அமோகமான வாழ்க்கை. காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சோமா, 11 மணிக்கு பல்ல விளக்கணுமா, 11:30 மணிக்கு பெட் காஃபி குடிச்சோமா, காலை சாப்பாடையும் மத்தியான சாப்பாடையும் 1 மணிக்கா உட்காந்து ஒன்றா குழப்பி அடித்தோமா, அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு ஃபில்டர் காப்பி, இடையில நொறுக்கு தீனி, 8 மணி 9 மணிக்கு நல்ல ஒரு சூடான டின்னர், 9 மணி 10 மணிக்கு என் புருஷன் கூட அரட்டை, 11 மணி 12 மணிக்கு படம் பார்த்துட்டு உறக்கம்னு என் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்ன எதுக்கு தேவையில்லாததுக்குள்ள இழுத்து விட பாக்குற? வேணாம் சாமியலா, நான் இப்படியே பொழைச்சுக்கிறேன். மொத்தத்துல உழைக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்ல வர. உழைச்சு போட அந்த மனுஷன் இருக்காரு, ஆக்கி போட அத்தை கிழவி இருக்கு, உட்காந்து திங்க நானும் என் மையனும் இருக்கான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எங்க லைஃப் இப்படியே போகட்டும்பா. உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வேணும்னா ஹெல்ப் பண்றேன். நிக்கிலிகா, இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு ஐடியா வருது. நம்ம இட்லி கடையை என்னென்ன பண்றோம், எப்படி சமைக்கிறோன்னு அப்படியே வீடியோவா எடுத்து நம்ம யூடியூப்ல போட்டா என்ன? இட்லி கடையவா? இவன் என்னடி என் மக சொன்னது கணக்கா சொல்றேன். நேதாம இட்லி வச்சான், சட்னி வச்சான், சாம்பார் வச்சோம்னு சொல்றதுல என்ன இருக்கு? அதை போட்டுக்கிட்டு என்னத்தை எடுத்துக்க? ஐயோ அக்கா, நெதமும் பண்ணுறது தான்க்கா லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு திரும்ப தூங்க போகிறது வரைக்கும் அத்தனையும் எடுத்து வீடியோவாக போடுறாங்க. அது தானக்கா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா நம்ம முகமும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளும் பாப்புலர் ஆகி ஃபேம் ஆகலாம்ல. எப்படி என்னோட ஐடியா? சூப்பராக இருக்கும்க்கா. நம்மளும் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அடனே, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாண்டி, நிறைய பேர் பண்ணுறாங்க, நானும் வீடியோலெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம இருக்கிறது கிராமத்தில், அதெல்லாம் சரியாக வருமா? யாக்கா சரியா வராது? என்னாலும் முடியாதுன்னு தான் சொன்னேன், ஆனா பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் கிராமத்துல இருந்தா வீடியோ போடக்கூடாதா என்ன? அதானே, ஏன்க்கா போடக்கூடாது? கிராமத்தில் உள்ள மக்களை பற்றி நகரத்தில் உள்ள மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். எங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தானே பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கக்கா. நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக நல்ல ரீச் கிடைக்கும். அன்னைக்கிலேக்கா பேசாம சேனல் ஆரம்பிப்போமா? இந்த சேனல் எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதே. நீங்க வேணும்னா சொல்லித்தாங்க, அதுபடி நான் நடந்துக்கிறேன். மற்றபடி எனக்கு என்னமா தெரியும்? அக்கா, நீங்க ஓகே சொன்னதே போதும்க்கா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.
ஓய் அது எங்கடி ஓகே சொல்லுச்சு? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குடி, நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நல்லா வரும்னு நம்புவோம். நீ ஏதோ முடிவு பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்க. சரி சரி, நடத்து. நசகா, உங்களுக்கு ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? யாரும் எதுவும் சொல்லாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கிலிக்கா உங்களுக்கு? எனக்கு அடுத்தவளை பத்திலாம் கவலை இல்லம்மா. ஆனா எதை செஞ்சாலும் மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிருவான். சூப்பர்க்கா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க. நெடுவலி உனக்கு? என்னையவும் மதிச்சு நீங்க என்கிட்ட கேட்குற காரணத்தினால் வரியா வரலையா அதை மட்டும் சொல்லு. அனாவசிய பேச்செல்லாம் வேண்டாம். இடி என்னையவும் கொஞ்சம் பேச விடுங்க. அப்புறம் வீடியோல வந்து பேசணும்ல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ வரியா வரலையா? அப்புறம் என்னைய விட்டுட்டா சேனல் ஆரம்பிப்பிய? நானும் வருவேன். சூப்பர். அப்ப நல்ல நாளா பார்த்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். சமையல் செஞ்சு கலக்குறோம். நைன்தாரா, நைன்தாரா, கதவு திறந்திருக்கே, உள்ள போலாமா? நைன்தாரா, 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 என்னடி உட்காந்துக்கிட்டே தூங்குற? ஏய் சாரி, வா அம்சா, உட்காரு வா. பரவாயில்ல இருக்கட்டும், புது இடத்துல தூக்கம் வராதா, அதான் கொஞ்ச நேரம் தூங்கி பார்த்தேன், தூக்கம் வரல. சரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன். காலையில இருந்து கொஞ்சம் வேலையா, அதான் டயர்டா இருக்கவும் தூங்கிட்டேன். உட்காரு வா. சாரிடி, இன்னைக்கு நாங்க தான் உனக்கு வந்து வேலை வச்சுட்டோம்ல. ஆஃபீஸ்க்கும் போக முடியாம லீவ் போட்டு விருந்து வைக்கிறேன்னு விருந்து வச்சு உன்னை டயர்டாக்கி விட்டுட்டோமோ? ஆளை பாரு, உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் தாண்டி. எப்பவாவது லைட்டா டயர்டா இருக்கும்போது அப்பப்ப இப்படி 10 நிமிஷம் உட்காந்துட்டே ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீ எவ்வளோ பொறுப்பா இருக்கல்ல. சூப்பர் நைன்தாரா, வீட்டில் உள்ள வேலையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கும் போய்கிட்டு உண்மையிலேயே ரொம்ப கிரேட்ரி. அடடே, அம்சாவும் இருக்கியா? தெரிஞ்சிருந்தா இன்னொரு காஃபி எடுத்துட்டு வந்திருப்பேனே. பரவாயில்ல, அது அம்சா கிட்ட கொடுங்க, நான் அப்புறமே குடிச்சுக்கிறேன். பரவாயில்லம்மா, மத்தியானம் இவ விருந்து வச்சதே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. இதுல பாயசத்தை குடின்னு ஊத்தி குடிச்சு, ஐயோ இதுக்கு மேல டீ காஃபி எல்லாம் என்னால முடியாது, அவகிட்டயே கொடுங்க. சரிம்மா, இதை நீ குடி, நான் போய் அவளுக்கு இன்னொரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா வேண்டாம், இருக்கட்டும் பரவாயில்ல. பாவம் நயன்தாரா தான் காலையில இருந்து ஓயாத வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ குடிக்கட்டும், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்ல. அவளுக்கு டயர்டுனா என்னன்னே தெரியாதுமா. உட்கார்ந்த இடத்துலயே ஒரு 5 நிமிஷம் தூங்குவா, அவ்வளவுதான் அவளோட ரெஸ்ட். அடுத்த 5 நிமிஷத்துக்கு சிட்டா பறந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவா. கொஞ்சம் கூட ரெஸ்ட்ங்கிறதும் கிடையாது, அந்த உடம்ப பாத்துக்கிறதும் கிடையாது. வேலைன்னு குடும்பத்துக்காக உழைக்கிறது மட்டும்தான் மெயின் அவளுக்கு. நயன்தாரா எல்லா இடத்துலயும் சமாளிச்சு இருந்துப்பாம்மா. பிறந்ததுல இருந்து அவ தனியாவே இருந்து வளர்ந்ததுனால எல்லாத்தையுமே அவ நல்லா மேனேஜ் பண்ணிப்பா. பணசாக்காவும் அவளுக்கு எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் நல்லா கத்து கொடுத்துட்டாங்க. உண்மைதான் அம்சா, பெருமைக்காக என் மருமகளை சொல்றேன்னு நினைக்காத. உண்மையாவே நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க இந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். என் தங்க மருமக இந்த வீட்டுக்கு வந்தது நாங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்பேற்பட்ட மகாலட்சுமி. அத்தை, காஃபியை குடிடா, நான் போய் அம்சாவுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, ஈவினிங் எங்கேயாவது வெளியில கிளம்புற ஐடியா இருக்கா? ஆமா அத்தை, மாமன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காரு. 6 o'clock மூவி போறோம். ஏண்டி நயன்தாரா? அப்புறம் விருந்துக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு மட்டும் போட்டு அனுப்ப முடியுமா? வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போவேனாமா? ஏய் எதுக்குடி உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம். போயிட்டு வாங்கடா, புதுசா கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போறது ஜாலியா இருக்கும்ல. போயிட்டு வாங்க. நயன்தாராவும் ஆபீஸ் போனதுல இருந்து லீவ் போடாம வேலைன்னு ஓடிட்டே இருக்கா. உங்க சாக்க வச்சு இன்னைக்கு அவளும் வந்து படம் பார்த்துட்டு வரட்டுமே. ஓ, உனக்காக போட்ட பிளான் தானா? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து போகலாம் தாண்டி. சரி, நான் சும்மா தான் சொன்னேன். சரிப்பா, பேசிட்டு இருங்க, நான் அதை வரேன். அத்தை, எங்க 6 மணிக்கு போகணும்னா நைட்டுக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆயிடும். நைட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டு போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. மத்தியானம் வச்ச குழம்பே அப்படி எப்படி இருக்குல்ல, அதை சூடு பண்ணி ஆளுக்கு 2 தோசை போட்டுக்கிட்டா முடிஞ்சு போகுது. இதுக்காக என்ன பண்ண போற? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரிங்க அத்தை. நயன்தாரா, உண்மையாவே உங்க மாமியார் ரொம்ப கிரேட் இல்ல, நல்லா பாத்துக்கிறாங்க. என்ன காஃபியை போட்டுட்டு வந்து ரூம்ல கொடுக்குறாங்க பாரு. இப்படி மாமியார் எல்லாம் இந்த காலத்துல பாக்குறது ரொம்ப ஆச்சரியம்டி. நல்லா வச்சுப்பாங்க அம்சா, அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. சாவி எண்ணி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த வீட்டில் நானும். உனக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்குடி, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ விக்கி அண்ணா கூட இந்த குடும்பத்தில் இதே மாதிரி சந்தோஷமா எப்போதும் இருக்கணும். நான் பிளஸ் பண்றேன். நல்ல நண்பன் வேண்டும் என்று. என்னங்க நேத்து காலையில போனவர் இன்னைக்கு சாயங்காலம் வரீங்க, எங்கெங்க போனீங்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் எங்க போனா உனக்கு என்ன? நான் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு போனோம்? எங்க இப்படி மூஞ்சில அடிச்சது மாதிரி பேசுறீங்க?
பாரு, நான் அன்னைக்கு சொன்னதுதான். ஒரு வயசுக்கு மேல பிள்ளைக்கு கல்யாணம் ஆன பிறகு பெத்தவங்க டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்கங்கிற அவ பேர் அவனுக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரே வீட்டுல உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் எப்போவோ உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருந்திருப்பேன். ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? சுத்தமாவே பேசாம இருந்தா நான் என்னங்க பண்ணுவேன்? ஜீவாவுக்கு ஃபோன் பண்ண அவனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நீங்களும் எங்க போறேன் எங்க வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட போக மாட்டேங்கிறீங்க. அப்ப இந்த வீட்டில் நான் மட்டும் எங்க இருக்கணும்? உன்னை யார் இருக்க சொன்னா? விருப்பம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இரு. என்ன ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணியா? அவனுக்கு ஃபோன் பண்ண உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ற? அங்க அவன் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்ணாம வேற யார் பண்ணுவா? என்னது ஓன் பிள்ளையா? இந்த வார்த்தையை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என்னங்க? பெத்த பிள்ளைக்கு சத்தியம் பண்ணி ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்லி கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து அடியால வச்சு கடத்திட்டு போய் அந்த பொண்ணை பண்ணாத சித்திரவதை எல்லாம் பண்ணி பெத்த பிள்ளை மனசை நோகடிச்சு ஊராளுக முன்னாடி அவனையும் அந்த பிள்ளையும் அசிங்கப்படுத்தினையே. நீ எல்லாம் ஒரு தாயா? சீ, வெளியில சொல்லாத. ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க. என்னது தெரியாம பண்ணிட்டியா? தெரியாம பண்றதுக்கு நீ என்ன பால் குடிக்கிற பச்சை பிள்ளையா? பல நாளா நீனும் உங்க அம்மாவும் பிளான் பண்ணிருக்கீங்க. என் புள்ள வாழ்க்கையவே நாசம் பண்ண பாத்துட்டீல. நீ எல்லாம் என் கண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கே உனக்கு அருகதை கிடையாது. தள்ளு முதல்ல. நான் எங்க போறேன் எங்க வரேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போகணுங்கிற அவசியமா எனக்கு இல்ல. எங்க நான் கையல்வெளிக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். அதான் என் தப்ப உணர்ந்துட்டேன்ல. ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க. அதான் அவன் அம்சாவை கல்யாணம் பண்ணிட்டான்ல. இப்படி சொல்ல உனக்கு வெக்கம் அல்ல ரஞ்சிதம்? சீ, உன் பேரை சொல்லவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன் தம்பி மகளை கட்டி வைக்கணுங்கிற ஓன் அப்பாசைக்காக பெத்த பிள்ளையோட ஆசை பாசத்தை எப்படி அழிக்க பாத்தியே. அன்னைக்கு அவன் கூட்டிட்டு போய் அவ கழுத்துல தாலி கட்டாம வந்திருந்தா இன்னைக்கு ஜீவாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? பைத்தியம் பிடிச்சு ரோட்ல தெரு தெருவா தெரிஞ்சிருக்க மாட்டான். அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? சரிங்க, ஏதோ புத்தி கெட்டு போய் எங்க அம்மா பேச்ச கேட்டு பண்ணிட்டேன். அதுக்காக உங்க காலில் விழுந்து வேணாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன். என் பிள்ளையவும் என்னையவும் மட்டும் பிரிச்சு வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு ஜீவாவை வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவன் இல்லாத வீட்டில் என்னால இருக்க முடியலைங்க. ரொம்பத்தான் புள்ள மேல அக்கறையும் பாசமும் இருக்கிறது மாதிரி நடிக்கிற. நீலி கண்ணீர் வடிக்கிறதும் நடிக்கிறதும் உனக்கு என்ன புதுசா என்ன? உன் உடம்புலயே ஊறி போன பழகுன விஷயம் தானே. உன் நடிப்பெல்லாம் நான் வேணும்னா நம்பலாம். இனிமே ஜீவா நம்பி இந்த வீட்டுக்குள்ள வருவான்னு கனவுல கூட நினைக்காத. என் பிள்ளைய மொத்தமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சேன் நான் சொல்றேன். நீங்க பிரிச்சிங்கன்னு சொல்லலைங்க. நீங்க நினைச்சா ஜீவாவை கூட்டிட்டு வர முடியும்னு தான் சொல்றேன். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 1க்கு 4 தடவை போய் கெஞ்சிட்டேன், கதறிட்டேன், அழுது புலம்பிட்டேன். ஆனா அவனுக்கு இந்த வீட்டு பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவும் இல்ல. அதை பத்தின எண்ணமும் துளி கூட அவன் மனசுலயும் இல்ல. இந்த வீட்டுக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு பயப்படுறான். அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தா அம்மா என்ன மாதிரி அந்த பிள்ளைய பண்ணிடுவாங்க. ஏன் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொண்டாலும் கொன்றுவாங்கங்கிற நிலைமைக்கு அவன் போயிட்டான். இதுக்கு மேலேயும் அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு குடும்பம் நடத்துவான்னு நினைக்கிறியா நீ? என்னங்க சௌமியா, என்னங்க நான் உங்களை ரூம் எல்லாம் காணோன்னு தேடிட்டு இருக்கேன். நீங்க வந்து மொட்டை மாடியில நிக்கிறீங்க. சும்மாதான் சௌமியா, ரூம்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் காத்தாட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு. ஏங்க ரூமுக்குள்ளே இருந்தா அப்படிதாங்க இருக்கும். வெளியில போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்ல. உங்க ஃப்ரெண்டு ராமண்ணா கூட டீ கடையில உட்காந்து ஆளுக்கு ஒரு டீ குடிச்சு எதையாவது கதை பேசுனீங்கன்னா அன்னைக்கு பொழுது போறதே தெரியாதுன்பீங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்த்துட்டு வரலாம்ல. இல்ல சௌமியா, பைக் நம்ம வீட்டுல இருக்கு. அதான். பைக் அங்க இருந்தா என்ன? அதான் அம்மா வீட்டுல கார் இருக்குல்ல, கார் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. இல்ல அத்தை கிட்ட. ஐயோ கடவுளே, உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு கூட நீங்க ஷையா இருக்கலாம். உங்க மாமியார் வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க ராஜா மாதிரி இருக்க வேண்டாமா? கார் வேணும் அத்தை, கீ கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க போறாங்க. இதுக்கு ஏங்க இவ்ளோ ஷையா ஃபீல் பண்ணணும்? இல்ல சௌமியா, அத்தை எங்கேயாவது வெளியில போவாங்க. சரி வெளியில போனா என்ன? ஒரு கார் தான் வீட்டுல இருக்கா என்ன? அதான் 2 கார் நிக்குதுல்ல. அம்மா ஒரு கார்ல போயிட்டு போறாங்க, நீங்க ஒரு காரை எடுத்துட்டு போங்க. என்னங்க நீங்க ஏதோ பெரிய விஷயமா பண்றது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதது. இல்ல அது வந்து. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் சாமி. காஃபி நல்லா சூடா இருக்கு, இதை குடிச்சிட்டு கீழே வாங்க. நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் கார் சாவியை உங்ககிட்டயே கொடுக்க சொல்லி அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஓகே தானே? பார்க்கும் பார்வை நீ என் வாழும். இந்தாங்க, ரிலாக்ஸ் பண்ணணும்னு வந்துட்டீங்க. காஃபியை குடிச்சுக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கீழே வாங்க, நான் போறேன். சௌமியா, துணியெல்லாம் 2 நாளா போட்டது அப்படி எப்படி கிடக்கு. அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து மெஷின்ல போட்டுறியா? நான் நினச்சிக்கிட்டே தாங்க இருந்தேன், ஆனால் வேலை இருக்கவும் கொஞ்சம் மறந்துட்டேன். சரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, நான் மெஷினில் எடுத்து போடுறேன். ஓகேம்மா. கண்ணி 2
வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மணல் பாயும். சௌமியா என்னங்க? பாட்டு சூப்பர். சீ போங்க. கண்ணிரண்டில் வெண்ணிலாக்கள் தோன்றும். மம்மி கார் சாவி. சௌமியா கையில் என்ன துணி? அம்மா இது அழுக்கு துணிமா. அம்மா கார் சாவி எங்க இருக்கு? 2 நாளுக்கு இவ்ளோ அழுக்கு துணியா? என்ன மம்மி 2 நாளுக்கு இவ்ளோ Dress சேராதா? நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. சரிடி, அழுக்கு துணியை கொல்ல பக்கம் கொண்டு போகாம இங்க கொண்டு போற? ஓ வாஷிங் மிஷினை கொல்ல பக்கம் மாத்திட்டீங்களா? வாஷிங் மிஷின்ல போட போறியா? என்ன சௌமியா நீ வயசு 40 ஆயிடுச்சு, இன்னுமா வாஷிங் மிஷின்ல துணி போட்டு எடுக்கிற? அம்மா வயசு 40 ஆகுறதுக்கும் வாஷிங் மிஷின்ல துணி போட்டு எடுக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? சௌமியா வயசு ஆக ஆக உடம்புல ரொம்ப சோம்பேறி தட்டிடும்டி. எந்த வேலையும் சுறுசுறுப்பா பார்க்க முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி சோந்தாப்புல வரும். அதுக்காக தான் நம்ம துணியை நம்மளே கையில துவைச்சுக்கணும்னு சொல்றது. 60 வயசு ஆயிடுச்சு உன் அம்மாவுக்கு, நானே இப்பவும் கையில தான் துவைச்சு கட்டுறேன்னா பாரேன். வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச அதுக்கு என்னம்மா பண்ண சொல்றீங்க? இந்த வாஷிங் மிஷின்ல துணியை போடுறது, டிஷ்வாஷர்ல பாத்திரம் போடுறதுன்னு மக்களை ரொம்ப சோம்பேறியாக்கி வச்சிருச்சு இந்த மிஷின் எல்லாம். மிஷின்ல துவைக்கிறது உடம்புக்கு கெடுதல் சௌமியா. கொஞ்சமாவது உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், துணி நல்லா வெளுக்கணும்னா கையில ஊற வச்சு துவை. அதான் சர்ஃபெக்சல் பவுடர் கிலோ கணக்குல வாங்கி வச்சிருக்கேன்ல. 10 நிமிஷம் ஊறுனா போதும், அழுக்கெல்லாம் பட்டு போல பறந்து போயிடும். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமே துவைச்சு அலசி போடு. அம்மா நான் கையில துவைச்சு பழக்கமே இல்லம்மா. பழகிக்க சௌமியா. நான் ஏமா பழகிக்கணும்? வீட்டில் தான் மிஷின் இருக்குல்ல, அப்புறம் ஏன் கையில் துவைக்கணும்? நான் போய் மிஷின்லேயே போட்டுக்கிறேன். ஏன் வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு சௌமியா, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாமல் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டு இருக்கிற எல்லாரையும் சோம்பேறியாக்கி விட்டுட்டு போயிடாத. உன்னைய பார்த்து நாளைக்கு நானும் மிஷினில் போடலான்னு கிளம்புவேன். இன்னைக்கு போட்டுட்டோம் நாளைக்கு போடுவோன்னு போட்டுட்டு என்னையும் அப்படியே சோம்பேறியாக்கலான்னு பார்க்குறியா? ஒழுங்கா போய் ஊற வச்சு கையில் துவை. என்னம்மா ஏதோ வேண்டா வெறுப்புக்கு பேசுற மாதிரி பேசுறீங்க? நான் வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் சௌமி அப்படி சொல்ற? இது உன் அம்மா வீடு. உன் அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை பத்தியா? ஏன்னா இது ஏன் வீடு இல்ல. ஏன் வீட்டில் எதை எதை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் தானேடா டிசைட் பண்ணணும். உன் வீட்டில் வந்து நான் நாட்டாம பண்ண முடியாதுல்ல, அதே மாதிரி இந்த வீட்டில் நீ நாட்டாம பண்ணாதடா கண்ணா. போய் ஊற வச்சு கையில துவைச்சு போடு, அப்பதான் அழுக்கு நல்லா போகும். சௌமியா அங்கங்க போற? கொல்லப்புறம் இந்த பக்கம்டா, மறந்துட்டியா? கரெக்டு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டில் பொண்ணுங்களுக்கு மரியாதை இருக்காதுங்கிறத மறந்துட்டு. சௌமியா நீ போக வேண்டிய வாசப்படி இந்த பக்கம். அம்மா நீ துவைக்கிறதுக்கு போக வேண்டிய வாசப்படி இந்த பக்கம் இருக்கே, அந்த பக்கம் எங்க போறேன்னு கேட்டேன். போய் ஊற வச்சு துவைச்சு போட்டுட்டு வா. சரிங்கம்மா. சௌமி வரும்போது ஏதோ கார் சாவி கேட்டில? தெரியாம கேட்டுட்டேம்மா. வேண்டாம்.